கர்த்தர் வேண்டதாக இன்றைய வசனம் நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 17-18 உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே, அவன் இடரும்போது உன் இருதயம் கலிகூறாதிருப்பதாக. கர்த்தர் அதை காண்பார், அது அவர் பார்வைக்கு பொல்லாப்பாக இருக்கும். அப்பொழுது அவனிடத்திலிருந்து அவர் தமது கோபத்தை நீக்கி விடுவார். கர்த்தர் வேண்டதாக இந்த வசனத்தில் பார்க்கும்போது சத்துரு விழும்போது சந்தோஷப்படக்கூடாதான். இந்த காலத்தில் யாராவது நம்ம தெரிஞ்சு நமக்கு பிடிக்காதவங்க, நம்மளை யாருக்கு பிடிக்கலையோ அது மாதிரி யாராவது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது உலக ரீதியாக இது கர்த்தர் கொடுத்த தண்டனை இருக்கும். இப்படி பேசுவோம், அதை சிந்திப்போம், இப்படி தான் செஞ்சுருக்கலாம். ஆனால் அப்படி நினைக்கிறது வேதத்தின்படி அது கர்த்தருக்கு பொல்லாப்பாக இருக்குமா. நீங்கள் கர்த்தரோடு இருக்கலாம், நல்லா கர்த்தர் பிரியமாக இருக்கலாம், ரொம்ப ஃபாஸ்டிங் ப்ரே பண்ணலாம், எல்லாம் கர்த்தர் பிரியமாக இருக்கலாம். ஆனால் உங்களுடைய சத்துருக்களுக்கு அவங்க கீழே விழும்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்பட்டுச்சுன்னா, நீ விழும்போது நீ சந்தோஷப்பட்டேன்னா அது பொல்லாப்பாக இருக்காங்க கர்த்தர் பார்வைக்கு. நீங்கள் எவ்வளோ பரிசுத்தமாக இருந்தாலுமே அந்த 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 நீங்கள் நினைக்கிறீங்களா அதுவும் பொல்லாப்பு. அப்போ அதை நினச்சாலும் பொல்லாப்பாக தான் இருக்கும், பொல்லாங்கான ஆயிருமே. ஆனால் நம்ம கர்த்தர் பிரியமாக வாழ்ந்திருப்போம். நம்ம செஞ்ச ஒரே தப்பு சிரிச்சிருப்போம். ஒரு சிரிக்கிறதோ ஒரு மனசில் விட ஒரு என்னை பற்றி என்னை பகைச்சா இப்படி ஆகிட்டு அப்படிலாம் நினச்சிருக்கலாம், பேசியிருக்கலாம். அது கர்த்தருக்கு தான் பொல்லாங்க இருக்குது. இந்த வேலையில் நம்ம இதுக்கு முன்னாடி இப்படி செஞ்சு நான் ஒரு மன்னிப்பு கேட்போம். ஏன்னா எல்லா காரியத்திலையுமே ஒரு கிருபையாக வாழ்வோம். நமக்கு விரோதமாக பேசியிருக்கலாம், நமக்கு விரோதமாக செஞ்சுருக்கலாம், சொந்தக்காரங்கள்ட்ட கேட்டு, நண்பர்களாக கேட்டு, இது சத்துரு யாராவது நமக்கு விரோதமாக வந்தவங்க அவங்களுக்கு ஒரு இடரல் பிரச்சனை வரும்போது நம்ம அதை சந்தோஷப்படுறதுக்கோ எதுவும் இல்லாமல் அப்படியே கர்த்தர் நீ பார்த்து கொடுத்துட்டு உங்கள் பாட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. இந்த வேலையில் நம்ம அர்ப்பணிப்போம். ஏனி நம்ம அந்த மாதிரி எந்த ஒரு சத்துருவோ நம்மளை பிடிக்கவே செய்யாதவங்களுக்கு கூட அவங்க விழுந்தாங்கன்னா ஓகே கற்று ப்ரேயர் பண்ணணும், இல்லை கற்றுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான். கண்டிப்பாக தேவன் ஆசீர்வதிப்பார், சாட்சியாக மாட்டுவார். இந்த பூமியில் உங்களையும் ஆசீர்வதிப்பார். நீங்களும் அந்த மாதிரி விலங்குடைய சுட்டிஷன் உங்களுக்கும் கற்று கொடுக்க மாட்டார், ஒரு சாட்சியாக மாட்டுவார், பலதும் ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்பும் தேவனுக்கு விஷயம் வராக. ஆமென்.